அம்பலாந்தோட்டை மாமடல தெற்கு பொகுடியாயா பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை மற்றும் இன்னொருவருக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் வீட்டிற்கு 3 வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலையை துண்டித்து மாமடல சந்தியில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அம்பலாந்தோட்டை அலைகொட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் ஆவார். இச்சம்பவத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பிணையில் வெளிவந்திருந்த நிலையில் பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அவ்விடத்தில் விட்டு சென்ற நிலையில் போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.